அட 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 அடா அடடடடா வேற லெவலுங்க மச்சான் மச்சான். அந்த பாட்டை போட்டோன்னு எனக்கே ஒரு வைப்ரேஷன் ஆனிச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அன்பான இனிய உறவுகளே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டம் வேற லெவல், அடி தூள் பிரம்மோ அப்படின்னா இன்னைய பொறுத்த வரைக்கும் கண்மணி அன்புடன் அப்படி தாங்க சொல்லுவேன். அழகு அழகும் எனக்கு செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். சுரேஷ் பேசுனது அது மாசு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வேற லெவல் லவ் ப்ரமோ அப்படிம்பாம்ல, அந்த மாதிரிங்க. கண்மணி அது அன்பு அப்படி இப்படி ஓர கண்ணால் பார்க்குறாரு பார்த்தீங்களா, அவங்கள தூக்குன கையோட. அது அல்டிமேட்டுங்க. ஐயோ சூப்பராக இருங்க. உண்மையிலே எனக்கு நல்லா இருந்துச்சுங்க. நல்லதை யார்கிட்ட இருந்தாலும் பாராட்டி தாங்க ஆகணும். நம்ம எம்என்ல வந்து அவங்க ஜோடி எப்படி இருக்கும் நம்ம செல்லா குட்டிங்க, அதே மாதிரி தான் இவங்களும். இந்த சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது யாரையா இந்த ஆளை அனுப்புனது? வெண்ணிலா தான். விடுமா என்ன, ஆளை தெரிஞ்சுக்கிட்டு அவளை இருக்க விடக்கூடாதுன்னு அடியாட்களை வச்சு ஏதாவது பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண. இங்கே அபர்ணா பேசுகிறா வைக்கிறான்னு பொங்குது நம்ம கண்மணி. ஆனால் பார்த்தீங்கன்னா போய் பலான்னு ஒரு அறை கொடுக்குது. இவங்க கொடுத்த கையோட அவங்க கண்மணியை தாக்க வர்றாங்க. நம்ம அன்பு சீறி பாஞ்சு சும்மா ஃபைட்டு. அண்ணாமலை படத்தில் குஷ்பு ரஜினி தூக்கி அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிக்கிறாரு. பாட்டை போட்டு தூள் கலப்புறாங்க. இங்கிட்ட அங்கிட்ட அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் தூக்கி துவம்சம் பண்ணி போலீஸும் வந்துடுது. என்னங்கடா பண்ணுறீங்க, ஒரு பொண்ணை நடமாட விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு 4 தட்டு தட்டுறாங்க. கணவன் என்ன பண்ணுறாங்க, சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன மேடம் அப்படின்னு சொல்ல, இவங்களை என்ன பண்ண போகிறீங்க, லாக்கப்பில் கொண்டே போட போகிறோம், போட்டுட்டு மறுநாளே அனுப்பிடுவீங்க. என்ன மேடம் எங்களை பார்த்து அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் இன்றைக்கே அனுப்பிடுவீன்னு சொல்கிறீங்களா மேடம் அப்படின்னு போலீஸ் சொல்ல, என்னங்க தெரியாதா என்ன, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு செய்யணுங்க, அப்போ தாங்க அடங்குவாங்க. நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது, அவங்க ஏதாவது சட்டத்தில் ஓட்டைங்கள் இருக்கே, அது மூலமாக வெளில வந்துடுறாங்களே அப்படின்னு போலீஸ் சொல்ல, உங்களை சொல்லி என்ன புண்ணியம், கூட்டு போய் நல்லா லாடம் கட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் உன்னை நான் விட்டுற மாட்டேன்டி, வந்து வச்சுக்கிறேன்டி. பார்த்தீங்களா சார், இதை அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு கோர்ட்டில் ஒப்பிடுங்க சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. இல்லை ஒரு 5-6 ரவுடிங்களா போகையில் அங்கே ஒரு கட்டை கிடக்குங்க. அவன் அதில் ஒரு ரவுடி என்ன பண்ணுறான், நல்லா அடி வாங்கினான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அதை அப்படியே தூக்கி டமான்னு அடிக்கிறாங்க. அப்படியே பறந்து வந்து என்ன பண்ணுது, நம்ம அன்பு மேலே பட்டுருங்க. இவங்க கண்மணி யதார்த்தம் அப்படி திரும்பிடுறாங்க. நம்ம அன்போட தலையில் பட்டுருது. அம்மானு கத்திக்கிட்டு விழுகிறாரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. அபர்ணா ஓடி வர கண்மணிக்கு செம்ம இதாகுது. அடி பாவி அப்படின்னு டபக்குன்னு இவங்க குறுக்க பாஞ்சு அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அபர்ணா என்ன பண்ணுறாங்க, சே மேடம் நான் தூக்கிக்கிறேன், வேணாம்மா வேணாம், நீ பேசாமல் இரு அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. ஆட்டோவில் தூக்கிக்க அன்பு என்ன பண்ண நம்ம அபர்ணா என்ன பண்ணுறாங்க, நானும் வரேன் ஒன்று வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல, நானும் வருவேன் அப்படின்னு ஏறி உட்காந்துக்கிறது. இவன் ஏன் இப்படி அன்புங்கிற, ஐயோ இவங்களுக்கு செம்ம காண்டாகுது கண்மணிக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு நெத்தியிலேருந்து ரத்தம் ஊற்றுதுங்க. ஹாஸ்பிட்டல் போன கையோட என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அது வந்து இந்த மாதிரி அப்படின்னு அபர்ணா சொல்ல, நம்ம கண்மணி என்ன பண்ணுது, அப்படியே கையை பிடிக்குது. என்ன அப்படிங்கிற, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க, மேலேருந்து இறங்கி வந்தார் படியிலேருந்து, அப்படியே உருண்டு கீழே விழுந்துட்டாரு. கீழே வந்து என்னென்னமோ பாத்திரங்கள் எல்லாம் கடந்துச்சு, அது நெத்தியில் பட்டுருச்சு, அவ்வளோதான். ஓ அப்படியா அப்படிங்கல அன்பு பார்க்குறாரு. அட்டி பாவி புழுவுனி என்னென்ன புழுகுறா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஆனாலும் பரவாயில்ல, கொண்டாந்தாலே ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் வராங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஊசி போடுங்க, இந்த மாத்திரை கொடுங்க, இந்த மருந்து கட்டுங்க அப்படின்னு நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. நர்ஸு வந்து மருந்து வச்சு கட்ட போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிஸ்டர் என்னம்மா, இல்லை இதை நான் கட்டிக்க விடவா அப்படின்னு சொல்ல, ஹலோ என்ன நீங்கள், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் யாராவது பண்ணலாமா, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அரசு அப்படி கத்திக்கிட்டு வர, இல்லை ஓகே கூல் இவங்க ஏன் இந்த கற்றுறாங்க அப்படின்னு அப்புறம் நான் நினைக்க, கண்மணி உடனே அது உனக்கு என்னடி, நீ ஏன் அப்படி வர்ற அப்படின்னு இவங்க நினைக்க, அப்படியே அன்பு மனசு நினைக்கிறாரு. எப்படியெல்லாம் புழுகுறா பாரு அப்படிங்கல. நர்ஸ் என்ன பண்ணுது, கட்டிக்கிட்டே, இது வந்து பாத்திரம் அடிபட்ட மாதிரி தெரியலையே, இது ஏதோ கட்டையிலையோ கல்லுலையோ அடிச்சது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்டை அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன 3 பேர் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற அபர்ணா உளறிடுது. நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க சிஸ்டர், உண்மையிலே மண்டையில் அடிச்சுட்டான், பெரிய பிரச்சனை, கலவரம் தெரியுமா. என்னது கலவரமா அப்படின்னு கட்டு போட்டதை விடுறாங்க. ஹலோ என்னாச்சு, கட்டு போடுங்க அப்படின்னு கண்மணி சொல்ல, அப்போ இது வந்து போலீஸ் பிரச்சனை, போலீஸ் கேஸு, அப்போனா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல, அப்புறம் நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் ப்ளீஸ் இந்த மாதிரி அலைய வேணான்னு தான் விட்டுருங்களேன், அது தெருவில் நடந்தது முடிஞ்சு போச்சு, நாங்களே ஒன்றும் நினைக்கல, ப்ளீஸ் சிஸ்டர் அப்படின்னு கண்மணி கெஞ்சுறாங்க. அப்படி பார்க்குறாரு அன்பு. ஐயோ அப்போ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அதுக்காக தான் கண்மணி பொய் சொன்னாலா, இது தெரியாமல் நம்ம அவளை திட்டமே அப்படின்னு அப்படியே ப்ளீஸுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படின்னு முறைக்கிறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது இவங்களுக்கு, இவங்க நினைக்கிறது அவங்களுக்கும் புரியுது. சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, இல்லை இதை வந்து கம்ப்ளைண்ட்
ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆகணும்னு வேகமாக போக ப்ளீஸ் அப்படின்னு காலில் விழுகாத குறையா நம்ம கண்மணி கெஞ்சுறாங்க. மேடம் 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 கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறோம், ப்ளீஸ் விட்டுருங்களேன் அப்படி சொல்ல டாக்டர் தெரிஞ்சால் திட்டுவாங்க, நீங்கள் தெரிய வேணாமே, நீங்கள் சொன்னால் தானே அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, உங்களுக்காக நான் விடுறேன், இவருக்காக நீங்கள் கெஞ்சுறீங்க, நீங்கள் யார் இவங்க யார் அப்படின்னு கேட்க அப்படியே 3 பேர் திருன்னு முழிக்க அப்புறம் என்ன பண்ணுது, நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் வேலை பார்க்குறோம், இவர் என் பக்கத்துலேயே வேலை பார்ப்பாரு அப்படின்னு அப்படியே அவர் நான் சொல்ல கண்மணிக்கு செம்ம காண்டாகுது. ஆமாங்க எல்லாரும் ஒன்றா வேலை பார்க்குறோம். ஓ அப்படியா, பரவாயில்லையே, ஒன்றா வேலை பார்க்குறவுக்காக இவ்வளோக்கு காலில் விழுகிற ரேஞ்சுக்கு போகிறீங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு பண்ணா பரவாயில்ல, உங்களுக்காக நான் பேசாமல் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு போகுது. அதுக்கப்புறம் அப்படி பார்க்குறாங்களா, அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் வாயை விட்டு வெளியில் சொல்லலை. அவர் நவ கண்மணி திட்டுறாங்க. பார்த்தீங்களா, நான் அதுக்கு தானே உங்கள் கையை பிடிச்சேன், ஏங்க நீங்கள் பாட்டுக்கு வாயை விட்டு உளர்னீங்க. சரி கண்மணி விடுங்க, இப்போ என்ன அந்த பொண்ணு தான் போகலையில. போகலையா, நான் கெஞ்சி நிப்பாட்டினேன், இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருந்தா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், போலீஸுக்கு போன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்ல. அதான் பண்ணிடுச்சுல, என்ன பண்ணுச்சு, கட்டு போட்டது நிப்பாட்டுச்சு, இன்னும் குளுக்கோஸ் போடுறேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டியிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு கண்மணி திட்ட. ஹலோ ஹலோ மேடம் விடுங்க, அதான் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க, சொல்கிறத கேட்கணுங்க, சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்பை பார்த்து முறைச்சிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு சொல்கிறாங்க. புரியுது, நமக்காகத்தான் சொல்கிறா அவ அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் நான் பின்னாடியே வரேன், ஹலோ நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க அப்படி சொல்ல. ஏங்க நான் பார்க்கக்கூடாதா, என்ன மேடம், நான் எங்கள் வீடு அவங்க வீடு ஒன்றாத்தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவை கழட்டி விடுறதுக்குள்ள கண்மணி போடுற பாடு இருக்கே, ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஜீவாவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. அடுத்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா ஓடி வராங்க. என்னடி ஆச்சு தம்பிக்கு என்னாச்சு, ஏன்னா மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு இல்லையா. ஒன்றும் இல்லைம்மா வா அப்படின்னு சொல்ல. என்னடி ஆச்சு, சின்ன பிரச்சனைமா அப்படின்னு சொல்ல. என்னடி அப்போ உனக்காக மாப்பிள்ளை அப்படிங்கிற. அம்மா எனக்கால ஒன்றும் இல்லை, பொது பிரச்சனை விடு அவ்வளோதான். இருந்தாலும் உன்னே அவங்க வம்பளுக்கு வந்திருக்காங்கல்ல, காப்பாற்றிருக்காருல்ல தம்பி, ஐயோ உன்னை மட்டும் அடக்கவே முடியாது விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அன்பு மெல்ல மெல்ல தாங்கள அவங்க ரூமுக்கு கூட்டி போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு, அதாவது அன்போட வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. தம்பி நீங்கள் இங்கே ஒத்தையா எப்படி தம்பி இருப்பீங்க, என் பாருங்கள் கட்டெல்லாம் போட்டிருக்கு, ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க தம்பி அப்படின்னு சொல்ல. ஒன்றும் வேணாம் நான் இங்கே இருந்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கதவை திறந்து வராங்க. அம்மா அப்படின்னு நொண்டிக்கிட்டே வராரு. இங்கே பாருங்கள் நானே போய்க்கிறேன், நீங்கள் போய்க்கோங்க, இனிமேல் தேவையில்லை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. அப்படியே விடுறாங்க கண்மணி அன்புவை. விட்ட வீட சார்னு விழுக போகிறாரு. ஐயோ அம்மானு கத்த டவக்குன்னு தாங்கி பிடிக்கிறாங்க. அதே தரணனா அந்த மியூசிக்கு அவங்க அம்மாவுக்கு வெக்கம் வருது. அச்சோ நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளை எஸ்கேப் ஆகி அங்கிட்டு போயிடுது மாமியாக்காரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, விழுக போகிறாங்களா. என்னமோ நல்லா நடந்தது மாதிரி உங்கள் தயவு தேவையில்லைன்னு அனுப்புனீங்க, இப்போ நான் போயிருந்தா என்ன இருக்கும். சரி விடு, இப்போ ஏன் இப்படி கோவமாக பார்க்குற அப்படின்னு சொல்ல. ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டி கொண்டே உட்கார வைக்கிறாங்க. இல்லை கண்மணி என்னை ரூமில் கொண்டே விட்டுறியா அப்படின்னு சொல்ல. ரூமுக்கா, ஆமாம் எனக்கு இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது, நான் படுக்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா நல்லா அடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் அவருக்கு ஒரு இதாக இருக்குது, கொண்டு போய் அப்படியே தாங்களாக கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி நிற்கிறாங்க. என்ன நிற்கிறா, எதுவும் திட்ட போகிறாளா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்லணும் உங்ககிட்ட. என்ன சொல்லணும், அது வந்து இந்த அபர்ணா இருக்கால, அபர்ணா, ஆஹா வந்துட்டியா, வா வா வா, அதுக்கு தான் வருவேன்னு தெரியுமே. அபர்ணா இருக்கா, ரொம்ப நல்ல பிள்ளை, நைஸ் கேர்ள், அது மாதிரி ஒரு பொண்ணு, ஐயோ அப்படி இப்படின்னு அளந்து விடுறாரா. இதை நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம் சே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல. சரி சொல்லுங்கள் அதுக்கிட்ட கொஞ்சம் தள்ளியாக இருங்க அப்படின்னு சொல்ல. ஏன் தள்ளி இருக்கணும், அந்த பொண்ணுக்கு என்ன, அது நல்லா தானே இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இங்கே பாருங்கள் அது பார்வை பேசுகிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏங்க உங்களுக்கு பிடிக்கலைங்கிறக்காண்டி நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. போய் எப்படி ஒட்டிக்கங்க உராசிக்கங்க என்ன பண்ணிக்கோங்க, நான் கேட்க போகிறேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் முழிக்க போகிறீங்க மாட்டிக்கிட்டு, எனக்கு தேவையில்லைப்பா, நல்லது சொன்னால் யாருக்கும் புரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலை நம்ம அன்போட இதில் மாட்டிக்கிறதுங்க. அப்படி திரும்ப விடுங்க என்னை பிடிச்சி இழுக்காதீங்க அப்படின்னு சொல்ல. பாருங்க கட்டிலில் இருக்குங்க, மாட்டிருக்கு. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேலை எப்படி எடுக்கிறாங்க பார்க்குறாங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்மணி அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்படியே திரும்புகிறாங்க. தேங்க்ஸ் கண்மணி அப்படிங்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸு, இல்லை என்னை இவ்வளோக்கு கொண்டாந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு என்னை பிடிக்காட்டியும் விரோதியாக இருந்தாலும் கொண்டாந்து இங்கே படுக்க வச்சிருக்கல, காப்பாற்றிருக்கல, ஹெல்ப் பண்ணியிருக்கல, அதுக்காகத்தான் அப்படின்னு கையை எடுக்கிறாரு. ஒன்றும் எடுக்க வேணாம், அதான் முடியலையில் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சே அவர் நன்றி சொன்னார், ஆனால் இவர் அடிபட்டு கிடக்கிறதே நமக்காகத்தான்,
தான் நம்மளை எப்படி காப்பாற்றினாரு, நம்ம ஏன் ஒரு நன்றி சொல்லாமல் போகிற கள்ளி சொல்லுடி அப்படின்னு மனசுக்குள்ள கண்மணி நினைக்கிறாங்க. ஆனாலும் சொல்லாமலே வெளியில் போகிறாங்களா, பார்க்குறாரு அன்பு, பாவி கொஞ்சமாவது ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாளா அப்படின்னு சொல்ல அப்படியே புறையேறுது கண்மணிக்கு. என்ன நினைக்கிறாரோ நம்மளை அப்படி நினைக்க அப்படியே அன்புக்கும் புறையேறுது. அவர் நம்ம நினைக்கிறாங்களே அவருக்கும் புரியுறதோ அப்படின்னு திரும்புகிறாங்க. அன்பு அப்படியே வச்சகன்னு வைக்காமல் அப்படியே கண்மணியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. என்ன கண்மணி ஏதாவது வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, ஒன்று சொல்லணும், சொல்லு கண்மணி என்ன அப்படின்னு கேட்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்பா இந்த ஒரு வார்த்தை வந்ததுக்குள்ளே வாயிலேருந்து முத்து உதிர்ந்துரும் போல இருக்கே அப்படின்ட்டு, எதுக்கு கண்மணி தேங்க்ஸு அப்படின்னு சொல்ல, எதுக்குன்னு தெரியாதோ அப்படின்னு அவங்க தொடையில் ஒரு தட்டு தட்டிட்டு கிளம்புறாங்க. அம்மா அப்படின்னு கத்த, என்னாச்சு, ஒன்றும் இல்லைம்மா அடித்தது வலிக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறா அப்படின்னு பார்க்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போகிறா, காப்பாற்றினக்கு தேங்க்ஸ் சொல்கிறாளா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, சண்டை போடையில் 2 பேரும் நெருக்க அப்படியே கண்ணு நோக்குச்சு இல்லையா, அதை இவருன்னு நினைக்கிறாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க. அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே வெளியில் வராங்க. அவங்க அம்மா அதை பார்க்குறாங்க. என்னது உள்ளுக்கு இருந்து வரையில் வெக்கப்பட்டுக்கிட்டு வாரா, அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும், அப்படியே கொண்டே இறக்கி விட்டுருப்பா. இறக்கி விட்ட கையோட அப்படியே அவங்க மேலே விழுந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஐயோ அதெல்லாம் நடந்திருக்குல்ல அப்படின்னு கிளுகிழுப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நிற்கிறாங்க. கண்மணி, ஹலோ அம்மா அம்மா அப்படிங்கிற, யார் அப்படிங்கிற, ஹலோ நான் தாம்மா, எந்த உலகத்தில் இருக்க, என்னமோ டூயட் பாடிட்டு இருக்க போல இருக்கு, அப்பா கூட டூயட் பாடுறியா, சீச்சி அப்பெல்லாம் இல்லடி டூயட் தான் அட அப்படின்னு கண்மணி சொல்ல, ஆனால் டூயட் பாடுற ஆள் வேறடி, உங்கள் அப்பாவும் நானும் இல்லடி, யாரு அப்படின்னு கேட்க, நீயும் அந்த தம்பியும் தாண்டி ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர்றாங்க. ஐயோ அம்மா என்னை அடிக்கிறா, என் புள்ள எங்க உங்கள் புள்ள அடிக்கிறா அப்படின்னு ஓடுறாங்க. கண்மணிக்கு சிரிப்பு வருது. அப்படி பார்த்தா அம்மா கனவு கண்ண மாதிரி டூயட் படம் நல்லா இருக்குமா அப்படின்னு கற்பனை பண்ணுறாங்க. அப்படியே ஊட்டி கொடைக்கானல்ல அப்படியே 2 பேரும் பறந்து ஓடி ஆடி பாடுற மாதிரி கனவு காண்டுட்டு அப்படியே செலுத்துக்கிறாங்க. அவங்க அம்மா வராங்க. என்னடி இப்போ நான் சொன்ன அதே ஆள் 2 பேரும் டூயட் பாடுறீங்க தானே, அம்மா போம்மா அப்படின்னு வைக்கப்படுறாங்க. நம்ம கண்மணி, என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் இனிமேல் இது மாதிரி கதைகள் தான் நிறையா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ சொல்லி காமெண்ட்ஸில் சொல்லி உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.